குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆக்சுவலி இதுல ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, எங்க 2 பேருக்கு பைக் ஓட்ட பிடிக்கும்ன்றதை விட இவங்களோட அம்மா அப்பாக்கு, என்னோட மாமியார் மாமனாருக்கு பைக்ல உட்காந்துட்டு வர அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு ஓட்டவும் பிடிக்கும். நாங்க 2 பேரும் 2 பைக் எடுத்துட்டா நாங்க ஒரு இடத்துல உட்காருவோம், இவங்க ஓட்டிட்டு வருவாங்க. எங்க மாமியா என்ன பண்ணுவாங்க, நான் உன்னோடய வரேன், அங்கிள் ஓட்ட விடாத, நடந்து போறவங்க கூட கிராஸ் பண்ணிட்டு போயிடா அப்படின்வாங்க. அதனால நாங்க 2 பேர் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அவளை வீடு போய் சேர்வியா. அவன் நடுவில் சேதப்பட்ட கிராஸ் பண்ணும்போது ஒரு கோவிலை பார்த்துட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா சாமி, சாமி கும்பிட்டு வந்துடு. இல்லைங்க வந்திருக்க மாட்டான், தெரியுதுங்க, கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இப்போ சினி ஃபீல்டில் நடிக்கிறாங்க அப்படின்றப்ப சரி நம்மள ஏதாச்சும் ஒரு ரோல் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு என்னைக்காச்சும் தோணி இருக்கு அவங்களுக்கு? அச்சோ வேண்டாங்க வேண்டாம், வீட்டில் சாப்பாடு போடுறதுக்கு யாருன்னா வேணும்ல, எல்லாரும் நடிக்கிறதே போயிட்டா சோறு யார் போடுறது. மக்கள் கிட்ட வந்து நான் கொஞ்சம் ரீச் ஆனேன் அப்படின்ற ஸ்டார்டிங் ஃபேஸ் என்னன்னு பார்த்தா கதை போமா. ஏன்னா அந்த என்பி அம்மா அப்படின்றது ஆக்சுவலி 2-3 வாட்டி வெளியில போக நீங்க என்பி அம்மா தானே கேட்கப்போ என் பையன்லாம் சொல்லியிருக்காங்க, என்பி அம்மா இல்லை எங்க அம்மா அப்படின்னு. அதுலயே கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்களே நிறைய பேர், உங்களுக்கு பெரிய குந்தவை நினைப்பா அப்படின்னு என்ன போட்டாங்க. நான்லாம் குந்தவை ஏன்னா ஜில்லுன்னு காதல் வந்து எங்களுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு படம். அவங்க நல்லா பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ டயலாக் கம்மியாக கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இதை பண்ணுங்கன்னே அவர் சொல்லுவார். சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ண விட மாட்டாங்க. பட் அண்ணன் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நிறைய இவங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லா நடிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி சின்ன டயலாக்ஸ் கொடுக்குறீங்க, நல்லா கொடுங்க, அவங்களுக்கு ஸ்கோப் கொடுங்க அப்படின்வாங்க. எப்போவுமே எல்லாரையும் பாராட்டுவாங்க. மேயாதமான் பாட்டு பார்க்குறப்பெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சீன் வந்து பயங்கரமாக நீ அந்த சீனில் அவங்க தானே அப்படின்றோம். ஸோ அந்த லட்டு சீன் வந்து எப்படி கிரியேட் பண்ணது? ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா லட்டு யாருக்குமே மேயதமான்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நாள் மேயதமான்ல நீங்கள் நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியாது. அந்த லட்டு சீன் இருக்கு இல்லைங்க, எல்லாருக்குமே. ஏன்னா அது ஷார்ட்ஸில் வேற அது கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக போச்சு. அதனால வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னைக்கு டீம்லேயே உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்டு மாமின்னு தான் கொஞ்ச நாள் உள்ள கூப்பிட்டுருந்தாங்க. என்னங்க இது லட்டு பண்ணிடல. அண்ட் இன்னொன்று எனக்கும் வந்து சீன், அதான் முதல் சீன் என்னோட கெரியர் நான் போய் இருக்கும் போது முதல்ல ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிச்ச ஒரு இதுவாக அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அண்ட் ஸ்வீட்டாக இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கு. அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு ரத்னா சார். ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வெளியிலேருந்து வரப்போ உள்ள எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் தான் எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து ஆப்ஷன்ஸாக எது வேணாலும் பார்த்துருக்கலாம். பட் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சவனே. இன்னொன்று எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேமரா முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பதட்டம் இருக்கும், நடிப்பு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு நிற்கிறீங்க. ஆனால் அப்பதான் தெரியுது அது வேற நடிப்பியா, இது ரொம்ப கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட், இந்த நடிப்பே வேற. கேமரா முன்னாடி ஒரு சென்ஸ் வேணும், அந்த சென்ஸ் இன்னும் நமக்கு இல்லைன்றதை நம்ம அப்பதான் புரிஞ்சிக்கும் போது அதை ஃபேஸ் பண்ணி அதை நம்ம ஓவர் கம் பண்ணி நடிக்கும் போது ரொம்ப கஷ்டம். ஸோ ரத்னா சார் ஹெல்ப் பண்ணாங்க, இப்படி இருக்கணும், இவ்வளோ இருந்தா போதும், இது கேமராங்க காமிப்பாங்க பாருங்க, மானிட்டர் பாருங்க, இவ்வளோ பண்றீங்க, எவ்வளோ தெரியுது பாருங்க, சிம்பிளா பண்ணுங்க கரெக்டா தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் ஆச்சு. அதனால எப்போ குடும்பம் லட்டு மாமி கொஞ்சம் இங்கே வந்து இது பாருங்க அப்படின்னு வர அந்த மொத்தமே ஒரு 4 நாள் தான் அவரோட ஒர்க் பண்ணேன். பட் இந்த மாதிரி கூப்பிட்டு இது மாதிரி பார்க்க சொல்லி போட்டு எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன், இன்னும் கொஞ்சம் குறையும், எப்படி இருந்தா இப்படி எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன், அவ்வளவுதான், அது போதும் அப்படிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்மள நாமே இங்க அதான் நீங்க சொன்ன மாதிரி சக்சஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு நம்மளாம் நிற்கவும் முடியாது. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு கத்துக்கிட்டோம் அப்படின்னு இங்க இருக்க முடியாது. ஏன்னா டெக்னாலஜி இங்க புதுசா வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ உங்களை நீங்க எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒரு வாட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறப்போ ஓகே இது ஒரு படி நம்ம ஏறி இருக்கோம், அடுத்த படிக்கான ஒரு ஆரம்பம் இது அப்படின்னு நினைக்கணும், அவ்வளவுதான். இப்போ சமீபத்துல வந்து வடக்குப்பட்டி ராமசாமி படத்துல நீங்க நடிச்சிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்ல வந்து கொஞ்சம் பேசி இந்த மாதிரி வைரல் ஆனிச்சுன்னா, வடக்குப்பட்டி ராமசாமில எதுவுமே பேசாம ஒரே ஒரு கண்ணாடி போட்டு ஹோல் தியேட்டர்லயும் சிரிக்க வச்சது அந்த கேட்டோம். ஸோ அந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? அதுவும் ஆடிஷன் சேம் லவ் டுடே முடிச்சோன்னே ஆடிஷன் கூப்பிட்டாங்க, போனோம். கொஞ்சம் ஆடிஷன் வந்து இதுல கொஞ்சம் டீப்பா ஒரு எனக்கு எண்ணம், ஐ திங்க் நான் ஒன் ஆஃப் த இது நினைக்கிறேன்னா ஒரு 7-8 பேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரோல். ஏன்னா ஜான் விஜய் சார்னால நல்லா ஆள் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச உடனே என் டேரக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி கதைகள்லாம் சொன்னாங்க. இது மாதிரி ஒரே ஒரு சீன் ஆடிஷன் பண்ணிட்டு பிடிச்சிருந்து கூப்பிட்டுட்டு இப்படி தான் இருக்கும்னாங்க. அப்போ அவரே சொல்லிட்டார், அண்ணா இல்லை டயலாக்ஸ் வந்து 1-2 நேரத்தில் தான் இருக்கும், பட் ரியாக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி தான் ஃபுல்லாக. இந்த மாதிரி ஒரு சின்ன இது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மெட்ராஸ் ஐ பற்றி பண்ண போகிறோம். எனக்கு ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் எனக்குமே இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் பிக். ஏன்னா அவர் யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே என்னால்
நம்பவே முடியல. என்ன பாஸ்கர் சார் இருப்பாங்க, நிழல்கள் ரவி, அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நோன் ஆர்டிஸ்டோட நான் பேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இன்னொன்று அவரோட ஃபர்ஸ்ட் படமும் அவ்வளோ வைரலாக, அந்த சாங்ஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ வைரல். எல்லாத்துக்கும் மேலே என் பசங்க 2 பேரும் சந்தானம் அண்ணாவோட பெரிய ஃபேன்ஸ். எல்லாரும் கேட்டிங்கன்னா போனீங்கன்னா பெரிய பெரிய ஆக்ட்ரஸை சொல்லி ஃபேன்ஸ்னு சொல்லுவாங்க. என் பசங்கள்கிட்ட போய் யாரோட ஃபேன்னா நாங்கள் சந்தானம் அண்ணா ஃபேன்ஸ்னுவாங்க. அவங்களுக்கு வந்து சந்தானம்னா அவ்வளோ உயிர். அதனால் என் பையனும் வேற, நீங்கள் இதை விடவே கூடாது, நீங்கள் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ எல்லாம் கதை எல்லாம் சொல்லி முடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் உள்ளே போனேன். ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ அது வந்து எனக்கான என்னென்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அது எல்லாமே கரெக்டாக எடுத்தாங்க. சந்தானம் சாரோட ஒரு ஃபீட்பேக்கோ இல்லை நல்லா பண்ணீங்க இந்த மாதிரி பேசியிருக்காரு? சூப்பர். அவர் ஆன் ஸ்பாட் ஆக்சுவலி அவங்க நல்லா பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ டயலாக் கம்மியாக கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இதை பண்ணுங்கன்னே அவர் சொல்லுவார். சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ண விட மாட்டாங்க. பட் அண்ணன் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நிறைய இவங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லா நடிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி சின்ன டயலாக்ஸ் கொடுக்குறீங்க, நல்லா கொடுங்க, அவங்களுக்கு ஸ்கோப் கொடுங்க அப்படின்வாங்க. எப்போவுமே எல்லாரையும் பாராட்டுவாங்க. அவர்கிட்ட நான் ஒரு 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி என் பசங்க வந்து அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ், 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான், அதனால் அவன் வருவேன்னு சொன்னான், அவனை வராதன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். அவர் படிச்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கே ஒரு 2 சீன் வந்து சந்தானம் சார் முன்னாடி நடிச்சதெல்லாம் பார்த்துட்டு போய் படுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஃபேன்ஸ். நான் சொல்கிறப்போ கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பசங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. அதனால் அவர் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம போனால் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும்னு. ஜெம் ஆஃப் அ பர்சன் நான் பார்த்ததுல. ரொம்ப எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே. இப்போ சமீபத்தில் வந்த படங்கள்ல வந்து தேட்டரிக்கெல்லாம் வந்து நிறைய சத்தமாக சிரிச்சக்கூடிய படங்கள்ல வந்து அந்த படம் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் தேட்டர் ரெஸ்பான்ஸ் போய் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸோட தான் போய் பார்த்தோம். சான்ஸே இல்லை, எல்லாரும் சரி அங்கேயும் ஆன் த ஸ்பாட்டே. இன்னொன்று அண்ணன் வேற மேலே இருக்காங்களா, அவர் ஒரு ரெட்டி கீழே சிரிச்சுட்டு மேலே எப்படி பார்ப்பாங்க அவரை. உண்மையாக செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ஐ மீன் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக வந்து ரொம்ப சிரிக்கக்கூடிய படங்கள் ரொம்ப கம்மி, ரொம்ப எல்லாமே வைலன்ஸு அந்த மாதிரியே படம் வந்தப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ஒரு பிரேக்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது 5 வாரங்கள் கடந்து இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குன்ற போது இப்போ வந்து லவ், ஃபைட், வைலன்ஸ் இதை தவிர வந்து ஒரு காமெடியில் இவ்வளோ பெருசாக ஹிட் பண்ணுறதுன்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் அப்போவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறப்போ ரோஹிணி தேட்டரில் பார்க்குறப்பவே நாங்கள் நிஜமாவே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அப்போவே தெரிஞ்சிச்சு டெஃபினட்டாக இது 2 வீக் நம்ம 3 வீக் தாண்டிடுவோம்னு நினச்சோம். ஆனால் 25 நாட்கள்லாம் கடந்து நாங்கள் இன்னும் 50வது நாட்கள் நோக்கி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சினி ஃபீல்டு வரதுக்கு முன்னாடி யோகா பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் சண்டே மட்டும் யோகா போன ரீசன் என்னன்னா, இந்த பசங்க இதெல்லாம் நம்ம ஃப்ரீ பண்ணிட்டு 2 சின்ன குழந்தைங்களா இவங்க இருக்க மாட்டாங்க. 6 days நான் பார்த்துட்டே இருப்பேனா, ஒரு நாள் இவர்கிட்ட விட்டுட்டு நான் யோகா போயிட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் சாப்பிட்டு வருவேன். அதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த யோகா கிளாஸ் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா காலை 7 மணிக்கு எழுந்துடும். இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவார், நானும் அவனும் கிளம்பி போயிட்டு யோகாலாம் முடிச்சுட்டு அங்கேயும் சாப்பிட்டுட்டு வருவோம். ஒரு 9:30-10 மணிக்கா இவங்க எழுந்து உட்காந்துன்னு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் எழுந்து வந்து அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரதோ எதுவாக இருந்தாலும் இவர் எழுந்து அதுக்குள்ள குழந்தையெல்லாம் பார்த்துட்டு குளிச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த ஒரு 5 years வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏன்னா இந்த வீட்டு வேலை இது எதுவுமே கிடையாது, போயிட்டு வருவோம், ஃப்ரீயாக இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, அது நான் வெளியில் போகிறேன் அப்படின்றத விட எனக்கு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற வேலையவே எப்படி சந்தோஷமாக செய்யணும், எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து யோகா கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ மேபி இன்னைக்கு சில விஷயங்கள் என்னால் பக்குவமாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்ச அது காரணம் வந்து நான் யோகாவாக நினைக்கிறேன். என்னோட எப்படி இருந்தேனோ அதுலேருந்து ஒரு 20% நான் நிறையா மாறியிருக்கேன். ஸோ என்னோட ஃபிசிக்கல் பற்றி, மென்டல் பற்றி, இமோஷ்னல்லேருந்து எல்லாமே ஒரு சேஞ்ச் வந்து யோகானால. அண்ட் அதை பார்த்தோன்னே நான் அப்புறம் சொன்னேன், நான் ஆல்ரெடி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எம்எஸ்சி நியூட்ரிஷன் பண்ணணும்னு விருப்பப்பட்டு படிக்க வச்சாங்க. திரும்பி யோகா முடிச்சுன்னா எனக்கு இப்போ எம்எஸ்சி யோகா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. உடனே இவங்க சரி அப்போ டேரெக்டாக எம்எஸ்சி கிடைக்கல, டிப்ளமா யோகா அண்ட் பிஜி டிப்ளமா யோகா தென் எம்எஸ்சி யோகா எல்லாம் பண்ணோம். அப்புறம் இப்போ இங்கே வந்தோடனே அதான் சொன்னேன், இவ்வளோ தூரம் 2 எம்எஸ்சி படிச்சிட்டேன், ஒரு பிஹெச்டியும் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டோன்னே சரி பண்ணு அப்படின்ட்டு. இப்போ என்னால் கிளாஸஸ் எடுக்க முடியல. ஒரு 10 years கிளாஸஸ்லாமும் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ என்னால் கிளாஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு ப்ளஸ் ஃபேமிலியும் பார்த்துட்டு சினிமாவும் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ கிளாஸஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ரொம்ப சின்ன கவுன்சிலிங்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணுறேன். மீதி ஃபுல்லாக ஆக்டிங்கில் தான் இருக்கேன். அண்ட் பிஹெச்டி யோகா பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஆக்டிங்கை தவிர்த்து உங்களுக்கு பர்சனலாக ஹாப்பி தரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது? நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்க்ரைபாக எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்ச்ட் அண்ட் ஹியரிங் இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நான் நிறைய மூவ் பண்ணியிருக்கேன். நான்
லேடிஸ் பஸ்ஸில் போகிறப்ப நான் லேடிஸ் பஸ்ஸில் அப்போ இவங்களும் வருவாங்களா அப்போ சொல்லுவாங்க இப்போ லேடிஸ் பஸ்ஸில் இதுக்காக நீ லேடிஸ் பஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இயரிங் இம்பேர்ட் அண்ட் விஷுவலி சேலஞ்ச் வருவாங்க. நான் அதில் தான் போவேன் காலேஜ்க்கு. இவங்க என்னைக்காவது வந்தால் கூட வேறு பஸ்ஸில் தான் ஏறி வருவாங்க. ஏன்னா நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அவங்களுக்கு இது பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரொம்ப நாளாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ திரும்பி நான் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபுல் டைமாக என்னால் பண்ண முடியலனாலும் அப்பப்போ டைம் கிடைக்க போது ஒரு ஸ்க்ரைபாக விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கு அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதி கொடுக்கறது, அவங்களுக்கு படிக்கிறது. ஏன்னா அவங்களால படிக்க முடியாது, கண்ணெலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால பண்ண முடியாது. நம்ம சொல்ல அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறது, ப்ராஜெக்ட் பண்ணுறது. ப்ராஜெக்ட்லாம் இருந்தால் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். எல்லாரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோம். வீட்டில் எல்லாம் எழுதி கொடுக்கறது எல்லாம் நாங்கள் பண்ணுவோம். இப்போ நாளைக்கு கூட ஒரு எக்ஸாம் எழுதுறேன். எப்படின்னா அவங்க அப்படியே லேப்டாப்பில் எக்ஸாம்ஸ் அவங்க கொஷின் சொல்ல அவங்க ஃபோனில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம பண்ணிகிட்டே வரணும் அந்த மாதிரி. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ஆசையுமே கூட இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்சுக்காக ஏதாவது தனியாக நம்ம ஆரம்பித்து பண்ணணும்னு. அதுக்கான நேரம் எப்போ வரும் தெரியல. இது இல்லாமல் உறவுகள் ட்ரஸ்ட்டில் ஜான்சன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவரோட சேர்ந்து அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப். அவர் வந்து அனாதை பிணங்களில் வந்து அவரே அடக்கம் பண்ணி இது பண்ணுறாரு. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, டைம் இருக்கிறப்போ ஒரு 4-5 வாட்டி இது வரைக்கும் அவரோட போயிருக்கேன். ஸோ இப்போ இவங்க மாலை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு 1 month பிரேக்கு. ஸோ மேபி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் நினச்சிட்டு இருக்கேன் கட்டாயம் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸாவது கட்டாயம் போயிடணும். ஏன்னா இப்போ என்னன்னா 2-3 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மந்த்லி நான் உனக்கு ஒரு 500 நான் வந்து எப்போவுமே உனக்கு போடுறேன், இவங்களுக்காக நீ யூஸ் பண்ணு அப்படின்னு ஒரு 2-3 பேர் ஆரம்பித்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ஓகே, ஒரு சில பேர் வர முடியலனாலும் வர ஆசைப்பட்டாலும் தைரியம் வேணும். இந்த மாதிரி பிணங்கள் எடுத்து பண்ணணுன்றது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ நம்ம பண்ணுறோம், அதுக்கு நமக்கு ஒரு இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கிடைக்கனா நான் நினச்சிட்டு இருக்கேன். இனிமேல்ட்டு வந்து இதை மந்த்லி 2-3ன்றதை நம்ம டார்கெட்டாக பண்ணணும், ஒர்க் இல்லாதப்போ அப்படின்றத நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டும் வந்து எனக்கு இப்போது பார்த்தீங்கன்னா சமீப காலமாக எனக்கு அது ஒரு மாதிரி மனநினைவாக போயிட்டு வந்தால் எனக்கு அது ஒரு ஐ ஃபீல் ஸோ குட். நம்மளும் ஏதோ பண்ணுறோம் ஒரு சொசைட்டிக்காக. ஏன்னா நம்ம அடுத்தவங்களை எப்போவுமே ஏன் பண்ணலை என்ன அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்மளால் என்ன கொடுக்க முடியுன்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எனக்கு. பர்சனலாக உங்களுக்கு வந்து பைக் ரைடிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ரைட்ஸ் நாங்கள் பூனாவில் இருக்கும் போது என்ன பண்ணுவோம், வெளியில் போகிறதா இருந்தால் ஆக்சுவலி இதில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா எங்கள் 2 பேருக்கு பைக் ஓட்ட பிடிக்குன்றதை விட இவங்களோட அம்மா அப்பாவுக்கு, என்னோட மாமியார் மாமனாருக்கு பைக்கில் உட்காந்துட்டு வர அவ்வளோ பிடிக்கும், அவருக்கு ஓட்டவும் பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் 2 பைக் எடுத்துட்டா நாங்கள் ஒரு இடத்துல உட்காருவோம், இவங்க ஓட்டிட்டு வருவாங்க. எங்கள் மாமா என்ன பண்ணுவாங்க, நான் உன்னோடய வரேன், அங்கிள் ஓட்ட விடாத, நடந்து போற கூட கிராஸ் பண்ணிட்டு போயிடா அப்படின்வாங்க. அதனால நாங்க 2 பேர் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு எங்க பின்னாடி ஒருத்தவங்க மாமியார் உட்காருவாங்க. அப்புறம் இந்த பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அதெல்லாம் மாறி காரு அப்படி இப்படின்னு போக ஆரம்பிச்சு. பட் எங்களுக்கு வந்து பைக் ரொம்ப பிடிக்கும். இப்போ சமீப காலமா கொஞ்சம் இவர் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது அது இதுன்றதுனால ரொம்ப பைக் வந்து எடுக்க முடியல. ஸ்டில் நான் பைக்கு தான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஒரு பஜாஜ் அவெஞ்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் இனிமேல்ட்டு கம்ஃபர்டபுளாக போதும், இந்த வீலிங் பண்ணுற பைக்ஸ் அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் பேக் பெயின்லாம் எல்லாம் போகணுன்னு. ஸோ ப்ரிஃபரபிளி எல்லாமே டப்பிங் கிட்ட இருக்கிற ஷூட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் லவ் ரைடிங் பைக். என்னோடது Yamaha RX100. ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது. ஸோ RX100 நல்லா ஓட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ரைடோ இல்லை ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு மெமரிஸோ அப்படின்னா ரைடிங்கில் வந்து இவளோட கசின் ஒருத்தி ஒசூர்லேருந்து வந்திருந்தா. இவங்க 2 பேர் பெசநகர் வந்துட்டாங்க, நான் பெசநகர் போயிட்டேன். இவ வந்து அங்கேருந்து ரேஸ்ன்னு சொல்கிறா. வரும்போதே அவங்க வந்து என்னால் இவ கூட உட்கார முடியல, நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க இவளோட கசின் என் கூட வரேன். இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவங்க. அங்கே பெசநகர்லேருந்து கிளம்போது இவ ரேஸ் நம்ம 2 பேர் யார் ஃபர்ஸ்ட் வீடு போய் சேர்றோம் அப்படின்னு. அவன் நடுவில் சேதப்பட்ட கிராஸ் பண்ணும்போது ஒரு கோவிலை பார்த்துட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா சாமி கும்பிட்டு வந்துடுறேன். இல்லைங்க வந்திருக்க மாட்டான்னு தெரியுதுங்க, கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்னீஸ்வரர் கோயில் சேதப்பட்ட ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு 2 பேரும் கோயிலில் சாமி கும்பிட்டு வரோம். இவ வாசல் எங்கள் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கா. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் உங்களுக்கு காணுமே அப்படின்ட்டு. உங்கள் அக்கா பாதியில் நிறுத்துங்க சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு அவள் வந்து பிடிச்சி இவளை கட்டி பிடிச்சிட்டு என் உயிரே போச்சுன்னு நினச்சேன், நல்ல வேலை சாமி காப்பாத்திட்டாரு அப்படின்ட்டு. அது வந்து மறக்க முடியாது. நீ நானு அப்பா எல்லாரும் நம்ம தினேஷோட பைக் வாங்கிட்டு அந்த மவுண்டன் ஹில்ஸ் போய் லோனாவாலா கிட்ட போலான்ட்டு நம்ம பூனாலேருந்து கிளம்பி போயிட்டோம். நடுவுல பைக் பஞ்சர் ஆகி யோசிச்சு பாருங்க. நாங்கெல்லாம் சின்ன பசங்க பைக் எடுக்கிறோம், இவங்க தம்பியும் வந்திருந்தாங்க. எங்க கிட்ட 2 பைக் உசார் பண்ணிட்டோம், இன்னொரு பைக் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கிட்டோம். 3 பேர் போயிட்டோம். ஏன்னா நாங்க பசங்க ஒரு 2 பசங்க தானே, எல்லாம் போயிடலான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வயசான எங்க மாமனார் யாரா இருந்தா ஒத்துப்பாங்களா? கிட்டத்தட்ட அது 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், மவுண்ட் ஏறணும், மலையில ஏறணும். எங்க மாமனார் பைக்ல போலாம்,
பைக்லயே போலாம், ஓகே ஓகேன்ட்டாங்க, எல்லாரும் ஓகேன்ட்டாங்க. பைக் எடுத்துட்டு போறோம், அந்த லோனா அந்த மலையே ஏற முடியாது. பைக்ல ஏறவே முடியல. பாதியில ஃப்ரெண்டு பைக் வாங்கிட்டு வந்து பஞ்சர். அப்ப கூட ஆனா ஜாலியா அதெல்லாம் போடு, எனக்கு நம்ம காப்பி குடிக்கலாமா, டீ குடி, ஃபேமிலியே கூல் தான். பைக்குனா கரெக்டா வந்துருவாங்க. இப்பவே எங்கேயாவது போறதா இருந்தா பக்கத்துல எங்கேயாவது போறதா எங்க மாமியார் கேட்பாங்க, பைக் கார் ஏன் எடுக்கிற, பைக்லயே போயிடல, உங்க பையனுக்கு தெரிஞ்சா வந்துப்பாங்க, வேணாம் வாங்க கார்லயே போலாம் அப்படின்னு. நான் அது மாதிரி செம்ம அந்த மலையில பாதியில போயிட்டு இருக்கோம். மேல ஏற ஏற என் பையனும் இருக்கான், சின்ன பையன், அவனை மட்டும் நடுவுல ஒரு பைக்ல மட்டும் 3 பேர் அவளை உட்கார வச்சு ஓட்டுறாங்க. எங்க மாமியார் சூப்பர், அவருங்க ஏறு, நீ ஃபர்ஸ்ட் ஏறு, நீ போ அப்படின்றாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட ராத்திரி 11:45 வீட்டுக்கு வந்தோம். மார்னிங் 7:30 மணி கிளம்பி போயிட்டு 11:45 ரிட்டர்ன் வந்தோம். நான் அந்த ட்ரிப் நான் மறக்கவே மாட்டேன் நிஜமாவே. மலையில கூட ஏற போகும்போது நானே இவர் தம்பி யார் ஃபர்ஸ்ட் ஏறான்னு பார்க்கலாம், யார் ஃபர்ஸ்ட் இறங்குறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷனோட ஏறி போயிட்டு வந்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது நல்லா இருந்துச்சு. சார் உங்களுக்கு இவங்க இப்போ சினிஃபீல்ட்ல நடிக்கிறாங்க அப்படின்றப்ப சரி நம்மள ஏதாச்சும் ஒரு ரோல் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு என்னைக்காச்சும் தோணி இருக்கு உங்களுக்கு? அச்சோ வேண்டாங்க வீட்டுல சாப்பாடு போடுறதுக்கு யாருன்னா வேணும்ல, எல்லாரும் நடிக்கிறதே போயிட்டா சோறு யார் போட்டுறது, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லையா? நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் நடிப்பு வரலன்னு வேணா சொல்லுவாங்களே தவிர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பார்க்கலாமா, யாரு ஹூ நோஸ். இப்போதைக்கு அவர் பொழப்பு நல்லா போயிட்டு இருக்கு, என் பொழப்பு நல்லா போயிட்டு இருக்கு. முதல்ல நான் வேலையில இருந்து ரிட்டையர் ஆகுறேன், அப்புறம் வேற எதனா வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஆமா, இப்பதான் நிறைய அப்பா கேரக்டர் தாத்தா கேரக்டர்லாம். தாத்தா கேரக்டரா? அப்பா சொல்றேன், நான் ரிட்டையர் ஆன அப்புறம் வில்லன் கேரக்டருமே இப்ப மாலை போட்டுலாம் இருப்பாங்களா சார்? வில்லன் அளவுக்குலாம் நம்ம அது நீங்க வில்லன்லாம் யோசிச்சீங்கன்னா வில்லியா நடிக்கிறேன் சொல்றாங்களா, அப்ப நீங்க வில்லன் நடிக்கணும். வில்லன் பாத்தீங்கன்னா இவரு நீங்க கோவம் வரும் எல்லாம் பார்ப்பீங்க, வில்லன் நினைப்பீங்க. ஆனா அப்படியே அவர் பேர் அந்த வில்லன்லாம் அவர் ரொம்ப சாஃப்ட்டுங்க, பார்க்கதான் அப்படி காமிச்சிக்கலாம், விஷயம் முடிக்கிட்டு காமிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கதைப்போமா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சீசன். ஸோ அதோட மெமரிஸை வந்து சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்கள் சினிமா பார்த்தே கேட்டுட்டு இருந்தீங்க, ஆனால் ஆக்சுவலி உண்மையாகவே வந்து எனக்கு ஒரு மக்கள் கிட்ட வந்து நான் கொஞ்சம் ரீச் ஆனேன் அப்படின்ற ஸ்டார்டிங் ஃபேஸ் என்னன்னு பார்த்தா கதைப்போமா. ஏன்னா அந்த என்பி அம்மா அப்படின்றது ஆக்சுவலி 2-3 வாட்டி வெளியில் போகும், நீங்கள் என்பி அம்மா தானேன்னு கேட்கப்போ என் பையன்லாம் சொல்லியிருக்காங்க, என்பி அம்மா இல்லை எங்கள் அம்மா அப்படின்னு கேட்குறதே வந்து என்பி அம்மான்னு தானேன்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அது ரீச் ஆச்சு. ஆனால் நான் அது பண்ணுறப்போ இவங்களுமே வந்து ரொம்ப யோசிச்சாங்க, இது நீ பண்ணணுமா அப்படின்னு தான் இவங்க முதல்ல என்கிட்ட சொன்னது. ஏன்னா சிங்கிள் மதர் அவங்க சொல்கிறப்போ எனக்கு ஆடிஷன் பண்ணுறப்போ அந்த லுக்கு அதெல்லாம் கேட்டப்போ, ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதே திரும்பி இவர் சொன்னாரு, உன்னையும் இப்படி நடிக்க வைக்க முடியும்ன்றது நிச்சயமா நான் நம்பல. ஏன்னா அவ்வளோ எப்படி நீ கம்ப்ளீட்டா அப்படி சாஃப்டாவோ ஒரு மாதிரி அந்த லுக்ல எப்படி நீ ஃபிட் ஆனன்னு எனக்கு தெரியல, அவனுக்கு தோணி இருக்கு அப்படின்னு தான் அவர் சொன்னார். டைரக்டருக்கே பர்சனலாவே சொன்னார். அண்ட் எனக்கு அது நல்ல ரீச் ஆகும். எப்போ எது கேட்டாலும் இன்ஸ்டாவில் கூட பார்த்தீங்கன்னா என்ன என்பி பற்றி இல்லை பிரீதா பற்றி இல்லை கதை ஏதாவது அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கே ஒன்றும் இல்லைப்பா அப்டேட் பண்ண, உங்களுக்கு தான் வருதே அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணேன் அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட். இஸ் அ வெரி குட் டேலண்டட் டைரக்டர் ஹரி. அண்ட் என்பி இஸ் ஆல்சோ சச் அ வெரி ஹம்பிள் ஃபெலோ. ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்குறதே கஷ்டம். பிரீதா இஸ் ஆல்சோ எ வெரி குட் ஹாப்பி பர்சன். நாங்கள் நல்லா கலாட்டா பண்ணோம் இதில் செட்டில். அண்ட் ஸோ ஹாப்பி. இப்போ கதைப்போமா 2 போயிட்டுருக்கு. அண்ட் கூடிய விரைவில் ஃபேன்ஸ் வந்து உள்ள என்ன பார்க்கலாம் என்பி அம்மாவா. ஓகே, இன்னொன்று சொல்லலாம், அதாவது சினிமாவில் வந்து ஒரு அம்மா கேரக்டர் ஒரு பையன் கேரக்டர்னா பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்றப்ப உங்களுக்குமே என்பிக்குமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த எங்களோட ஒரு மதராக தான் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? நாங்களே ஃபர்ஸ்ட் முடிச்சோடனே நாங்களே யோசிச்சு எங்கள் 2 பேருக்கு அது என்னமோ கனெக்ட் ஆச்சு. அது எப்படின்லாம் தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த சீன் அந்த வீட்டில் பண்ணுறப்போ இந்த மாதிரி வரா. அப்போ இது அதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தது கிடையாது, எனக்கு யாருன்னே தெரியும். அந்த சீரீஸில் அந்த ஃபர்ஸ்ட் ஷூட் போகும்போது தான் எனக்கு என்பியே தெரியும். அதுக்கு முன்னாடி என்பி அவர் எல்லாருக்கும் தெரியும், பண்ணுங்க பண்ணாங்க, நான் பார்த்ததில்ல. அது எனக்கு தெரியல எப்படி கனெக்ட் ஆச்சுனுங்க. அண்ட் ஒரு சீன் பண்ற அப்புறமா அது ரொம்ப டீப்பா நாங்க வி கெட் கனெக்டட். பிகாஸ் ஒரு மாதிரி நாங்களுமே 2 பேர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்லாம் பேசி வச்சது கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா அங்க போய் டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காவே எங்க 2 பேரும் நாங்க பண்ணியிருக்கோம். ஒரு சில இடங்கள்ல அம்மா பையனோட அந்த மேல மொட்டை மாடியில பேசுற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் இந்த சீன்ஸ் மட்டும் தான் சொல்லிப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே எங்க 2 பேருக்கும் நாங்க பேசி வைக்காமையே அது எங்க 2 பேருக்குள்ள அது ஒரு லைன் ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சு. அது பார்த்தோன்னே அவர் கூட சொன்னாங்க, ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலா இருந்ததுமா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, நிறைய பேர் வெளியில உண்மையாவே கேட்டிருக்காங்க நீங்க உண்மையாவே அவங்க அம்மாவான்னு, அப்புறம் கேட்டிருக்காங்க நீங்க உண்மையா அக்காவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியல மக்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. பட் எனக்கு வந்து உண்மையாவே இட் ரியலி குட். என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது அவங்க கூட. சினிஃபீல்டில் வந்து இப்போ நீங்கள் ஒரு கப்பல் இருக்கீங்கிறப்ப உங்களுக்கு சினிஃபீல்டில் பிடிச்ச ஒரு கப்பல்னா யார் சொல்லுவீங்க?
எனக்கு சூர்யா ஜோதிகா பேர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சூர்யா சூர்யா பேரும் சரவணன் தான். ஆமால லேட்டா எங்களுக்கு முன்னாடில இருந்தே இவருக்கு சூர்யா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடில இருந்தும் சொல்லுவார் இவர் பேர் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சரவணன் கார்த்திக், எங்க அண்ணன் பேர் கார்த்திக், நான் சரவணன். சூப்பர் சூப்பர். ஸோ ஆமா சூர்யா ஜோ பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஸ்னேகா அண்ட் பிரசன்னா வந்து பார்க்க ரொம்ப ஐ திங்க் அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த எல்லாமே அந்த ஒரு பாண்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அவங்க வந்து ரீசெண்டா அந்த ஃபிட்னஸ்லாம் கூட 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்றதெல்லாம் பாக்குறப்போ இட்ஸ் குட். சம்டைம்ஸ் வந்து நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளா சிலதெல்லாம் நம்ம பண்றப்ப அதை பார்த்து மக்களுக்கும் ஒரு பண்ணலாம் அப்படின்னு ஒரு வரும்னு நினைக்கிறேன். ஸோ எதையோ பார்த்து வரப்போ இதை பார்க்க ஸோ இந்த மாதிரியும் நாங்களாம நிறைய பார்த்தீங்கன்னா கப்புள் யோகாலாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமும் பார்த்து கொஞ்சம் என்கரேஜ் ஆகி கப்புள்ஸ் எல்லாம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு கொஞ்சம் மெச்சூர்டா நான் பார்த்தேன்னா ஐ ஃபெல்ட் ராதிகா மேம் அண்ட் சரத்குமார் சார் இஸ் ஆக்சுவலி குட். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தும் பார்த்துருக்கோம் அண்ட் எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா 2 பேரா வரப்போ 2 பேருமே ஒரு மாதிரி கெத்தா ஒரு இது மெயின்டைன் பண்றதுன்றது இட் இஸ் சம்திங் ஒரு டிஃபிகல்ட். பட் அவங்க 2 பேரும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. வெளியில் வரப்போ போகிறப்போ எனக்கு அவங்களோட அந்த ஸ்டைல் வந்துட்டு போகிறது அப்படின்னு பார்த்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவர்ஃபுல்லாக இருப்பாங்க 2 பேரும். அது பார்க்குறப்போ ஒரு பவர் பேக் இல்லை அது நிஜமா நல்லா இருக்கும். அது இப்போ எப்படி ஸ்னேகா பிரசன்னா அவரோட ஹைட்டு அவர் மெயின்டைன் பண்ணுறது, இவங்களோட ஹைட்டு, இவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன், அது பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இப்போ ஸ்னேகா மேம் பிரசன்னா அது பார்க்குறப்ப அவங்க 2 பேர்கிட்ட ஒரு அழகு இருக்கும், ஒரு மாதிரி பார்க்குறப்ப ஒரு கியூட்னஸ் மாதிரி சாம் கப்பல். இது இவங்களத பாக்குறப்போ இது ஒரு நல்ல பவர் பேக் கப்பல். இது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இவங்க லவபிள் கப்பல் சூர்யா ஜோதிகா. அதுலயே கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்களே நிறைய பேர், உங்களுக்கு பெரிய குந்தவை நினைப்பா அப்படின்னு என்ன போட்டாங்க. நான் குந்தவையில ஏன்னா ஜில்லுன்னு ஒரு காதல் வந்து எங்களுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு படம் எங்க லைஃப்ல. சார் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி இந்த 2K கிட்ஸோட ஒரு லவ் இதுல வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் இருக்கும். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொன்னேன்ல எங்களது வந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த லவ் அப்படிங்கிற ஜோனுக்குள்ள போயிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரல. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி வாண்டட் டு பி கெதர். அப்படிங்கிற போது நான் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து நாங்கள் ஒரு வருஷம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், லிவிங் டுகெதரா அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்கள் வீட்டில் சொன்னது. நான் ஸோ வீட்டில் அக்செப்ட் பண்ணாதனால தான் அது கல்யாணம்ன்ற மாதிரி மாறிச்சுன்னு தவிர இந்த 20 வருஷமாவே நாங்கள் கல்யாணம் பண்ணி லிவிங் டுகெதர்ல ஆமாம் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு லிவிங் டுகெதர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போதான் அதெல்லாம் வந்து லிவிங் டுகெதர்லாம் ரொம்ப ஃபெமிலியராக ஆகிட்டு இருக்குது. பட் அப்போயே நாங்கள் திங்க் பண்ண ப்ராசஸ் அது. ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறிட்டே தான் இருக்கோம். அண்ட் லாஸ்ட் 3-4 இயர்ஸாகவே எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே ரொம்ப மெச்சூர்டா, இன்னுமே கூட மேபி முன்னாடி டைம்ல கூட நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் ஒரு 3-4 இயர்ஸ் எல்லாமே தப்புன்றது அந்த ஏஜ் ரிலேட்டட் தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸாகவே நாங்களுமே ஓரளவுக்கு நல்லா மெச்சூர்டாக தான் ஃபீல் பண்ணுறோன்னு, இன்னமும் நமக்குள்ள பாண்டிங் இப்போ தான் இன்னும் நல்லா சிங்க் ஆகுது, பாண்ட் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து எங்களுக்குள்ள வந்து இந்த பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி அதெல்லாம் எங்களுக்கு அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப புதுசு தான். பட் நாங்கள் அதை பற்றிலாம் கேட்கறது இல்லை. இன்னும் என் பசங்க இப்போதைக்கு 10th and 11thன்றனால அதை பற்றிலாம் பேசுறது இல்லை. அண்ட் நாங்களே இது வரைக்கும் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பேசினது கிடையாது. நான் நார்மலாக ஃப்ரெண்டு தான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பசங்க தான், அவ்வளோதான். அதை நீ வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்கோ, எப்படியான எடுத்துக்கோ. இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அதுல முக்காவாசி கேர்ள்ஸ் தான். அது நீ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுங்க. எங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இன்னைக்கும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேர்ள்ஸ் சிங்கப்பூர் மலேசியாலேருந்து வந்து வந்தவுடனே சரவணன் வந்து ஹக் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரிசீவ் பண்ணி அவ்வளோ க்ளோஸாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்குலாம் இன்னமும் பசங்க இருக்காங்க, வந்தனே மச்சான் அப்படின்னு வந்தோடனே நாங்களே அப்படிதான் பேசுவோம், கட்டி எப்படி இருக்க என்ன. ஸோ எங்களுக்குள்ள இப்போ இருக்கிற வார்த்தைகள்லாம் வந்து நாங்கள் வேற மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம அப்போ ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. அண்ட் இப்போ இருக்கிற பிள்ளைங்க நம்ம ப்ரெடிக்டும் பண்ணவும் முடியாது, அண்ட் நாங்களும் ப்ரெடிக்ட் பண்ணவும் விரும்பலை. ஆஸ் த லைஃப் கோஸ் நம்ம அக்செப்டன்ஸ் தான், அவ்வளோதான். ஸோ நாங்களே இப்போவே கல்யாணம் பண்ணி லிவிங் டுகெதர்னு இருக்கிறப்போ யோசிச்சு பாருங்க, நாங்கள் இதை பத்திலாம் யோசிக்க போறோம், எப்படியோ இருந்துட்டு போங்க, ஒன்னா ஏதாவது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருங்க, அவ்வளவுதான். மேயாத மான்ல இருந்து உங்களோட நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோன்றப்ப வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து உங்களோட லுக்ல வந்து யங் லுக் வருது.
அதுக்கு நீங்க என்ன காரணம் என்ன பண்றீங்க? யோகா தாங்க, வேற எதுவும் பண்ணல. அண்ட் திஸ் மேன் இஸ் கீப்பிங் மீ ஸோ ஹாப்பி. தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஏன்னா நம்ம வெளியில போயிட்டு வரப்போ நமக்குள்ள வந்து இவங்க சொன்னாங்க தெரியுமா ஒரு ட்ரஸ்ட், அது வந்து 100% உண்மை. ஏன்னா நம்ம ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நைட் ஷூட்ஸ் இருக்கும், இப்போ 12 hours ஒர்க்லாம் பண்ணுவோம், நைட்டு போனால் மார்னிங் வரும், மத்தியானம் போயிட்டுலாம் மார்னிங் வந்த டைம்லாம் இருக்குது. இவங்க வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கே போய் ஒரு 10 பேர் இல்லை 100 பேர் கூட நீ இருந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு வந்தால் கூட நான் அந்த 100 பேர் பார்த்து நான் பயப்படுவேன், ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீ சேஃபாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எங்கே போனாலும் இவங்க எப்போவுமே என்கிட்ட ஒன்றே சொல்லு, உன்னோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், அதை பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஹி ஆல்வேஸ் கீப்ஸ் மீ லைக், உனக்கு என்ன தோணுதோ உன் மனசுக்கு சந்தோஷம்னு இருந்தால் தோணும், இல்லையா எடுக்காது அப்படின்ற ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு அது வந்து இன்னும் பூஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனைகள் இல்லை, அதனால எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. அப்படியே பிரச்சனை இருந்தாலும் அட போடான்னு கேஸ் நான். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஐ டூ குட் யோகா அண்ட் ஐ கீப் மை மென்டல் ஹெல்த் ஃபிட். ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு மெயினாக நினைக்கிறேன். நம்ம என்ன சாப்பிட்றோம், இங்கே என்ன பண்ணுறோன்றது தான் நம்ம முகத்தில் தெரியும். ஓகே, பல்ல காமிச்சிட்டே இருக்கலாம், இருந்துகிட்டே இருந்தாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். Laughter is a medicine. Happiness is a medicine. எல்லாமே keeps you young. என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி தலைவலிக்க ஆயிடும். அவங்களோட ஒர்க்கும் அப்படின்றதுனால என்கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்து ஸ்ட்ரெனஸ் ஜாப் தான், எனக்கு ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டுங்கிறதுனால பயங்கர ஸ்ட்ரெனஸ் ஜாப். என்னால எங்க இருக்க முடியாது. பட் சிம்பிள் எக்ஸாம்பிள் போனி கபூர், ஸ்ரீதேவி எடுத்துங்க. அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு தான் ஸ்ட்ரெஸ் இருக்கு, நீ எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்காத, உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஓப்பனா சொல்லு என்ன அப்படின்ற ஒரு இது அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அது எப்பவுமே என் மைண்டுக்குள்ள இருக்கும். அண்ட் அது எப்பவுமே வச்சுட்டே இருப்பேன். வி போத் லைக் இன்னும் எங்க போனாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், டெய்லி ஒரு 2-3 ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து சிரிக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க எப்பவுமே அதான் சொல்லணும், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஃப்ரௌன் இப்படி மூஞ்ச சுளுக்கி ஃப்ரௌனிங்கா வச்சாலே சீக்கிரம் ஏஜ் கொடுக்கும். இவங்க எப்போ ஃபோன் பேசும்போதும் பாருங்க சண்டை, ஏன்னா பிரச்சனைகள், ஏன்னா நிறைய பேரை டிபெண்ட் பண்ணி ஒரு வேலையில இருக்காங்க. நமக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையா இருந்தாலும் நம்ம எப்பவுமே பேசும்போது சரி திட்டினா கூட நம்மள கேட்டுட்டே இருக்க வேண்டியதா. ஏன்னா நம்ம ஃபேஸ் கேமராலையும் வரணும். இப்போ நம்ம கேர்ள்ஸ் அள்ளி முடிஞ்சிட்டு போய் வேலை செஞ்சுக்கலாம்னு நம்ம போக முடியாது. ஏன்னா நான் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு தூக்கம் முக்கியம், ஏன்னா நான் எப்படி இருக்கேன்றது கேமரா பிரதிபலிச்சு காமிச்சு கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் பி ஹாப்பி, யூ கேன் பி யங். இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காண்டி நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு கியூட் கப்புல அண்ட் உங்களோட மெமரிஸ்ல எங்களோட ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.